அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த டாக்டரை மீட்டு நம்ம ரேவதி மூலமா தன் மாமா உயிரை காப்பாத்தினாரு பார்க்கணும். நம்ம கார்த்திகை அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா அது வேற லெவல். அதெல்லாம் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மேக்கா மருந்து வாங்கிறதுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம கார்த்திகை அந்த மருந்தை வாங்க போவேல அந்த டாக்டரோட டிரைவரை பாத்துக்கிட்டாரு. அதாவது டாக்டரோட டிரைவரை பார்த்த உடனே, சார் நீங்க எங்க நிக்கிறீங்க? அதாவது டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாரு, அவரை நீங்க கொண்டு விட போலியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்னைக்கு டாக்டரை கொண்டு விடவே போகலையா, அவர் இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரலையே, வீட்டுலதான் இருக்கிறாரு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா எனக்கு போன் அடிச்சிருப்பாரு, என்ன எனக்கு போனே அடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வந்தது. அதாவது மயிலும் எப்பா சகல டாக்டரோட டிரைவர் இப்படி சொல்றாரு, டாக்டர் இன்னும் வீட்டுலதான் இருக்காரு, அப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது யாருப்பா அப்படின்னு சொன்னோடனே, ரேவதி எனக்கு போன் போட்டாங்க. அதாவது டாக்டர் கையில டேட்டு குத்தி இருந்தது. அதாவது இப்ப டாக்டர் கையில அந்த டேட்டை காங்கல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்பவுமே சந்தேகம் வந்தது. அப்போ அங்க போனது போலி டாக்டர் தான். மாமாவை கொல்றதுக்கு தான் ஏதோ ஒரு சரியாவுல பிளான் போட்டிருக்காங்க அந்த சந்திரா எல்லாரும் சேர்ந்து. நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாங்க முதல்ல டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க டாக்டரை கெட்டி போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து டாக்டர் கையை கால நம்ம கார்த்திக் அவுத்து விட்டோடனே டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, உங்களை யார் கெட்டி போட்டது அப்படின்னு சொன்னோடனே, அந்த டாக்டர் அந்த சிவனாண்டின்னு ஒருத்தன் 2 ஆள்களோட அவன் தான் எங்களை கெட்டி போட்டான், அந்த ஆபரேஷன் பண்ண நீங்க போக கூடாது, அந்த ராஜராஜன் ஹாஸ்பிட்டல்லே சாகணும் அப்படின்னு சொன்னோம், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் ரேவதிக்கு போன் போடுறாங்க. அதாவது அங்க வந்திருக்கிறது போலி டாக்டர், உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொன்னோம். நம்ம ரேவதி கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு அந்த டாக்டர் யாருமே இல்ல, ஊசியை போட்டுரும் அப்படின்னு நம்ம ராஜராஜன் கையில ஊசியை போற நேரத்துல நம்ம ரேவதி கதவை தட்டினதை பார்த்து பயந்து அந்த டாக்டர் ஊசியை போடாம நிப்பாட்டிட்டான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்க அப்பாவுக்கு நீ ஊசி போட்டு கொல்றதுக்கு பாக்குறியா, நீ போய் போலி டாக்டர் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளியே வந்துரு, இல்ல உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை பிடிச்சு இழுக்காங்க ரேவதி. சந்திரா ரேவதி சும்மா இரு, டாக்டர் எப்படி அவர் உண்மையான டாக்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது ஆபரேஷனை பண்ண வச்சிடலான்னு பார்த்தா, அதை ஊசியை போட வச்சு எப்படியாவது மாமாவை கொண்டுடணும் அப்படின்னு பார்த்தா, ஆனா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் மாமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, இது ஒரு போலி டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திரா அந்த கார்த்திக் பையன் நடிக்கிறான், அவன் நம்பாத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் அந்த டாக்டர் உண்மையான டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அதுக்கடுத்து அந்த டாக்டர் எல்லா விஷயத்தையும் சாமுண்டீஸ்வர்ட்ட சொன்னாங்க. இந்த சிவனாண்டின்னு ஒருத்தன் தாமா உங்க புருஷனை சாகணும், எப்படியாவது அவன் உயிரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கெட்டி போட்டு வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்து சிவனாண்டியை சுடுறதுக்கு போறாங்க. அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா, ஐயோ என் புருஷனை கொல்ல போறாளா எங்க அக்கா அப்படின்னு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.